குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் டெய்லி உங்களுக்காக வேண்டிக்கிறேன், சரிங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா, இன்றைக்கி உங்களுக்கான நாள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, நமக்கு ரொம்ப மனசு வலிக்கும் போது யார்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். யார்கிட்ட சொல்கிறது. இப்போ நானுமே கூட அப்படி நிறைய நேரங்களில் நமக்கான ஒரு சோல்மேட்டு, இந்த உலகத்தில் இவ்வளோ மக்கள் இருக்கிற உலகத்தில் ஒரு சோல்மேட் இல்லையே அப்படின்னு நான் கலங்கின நாட்கள் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்ன படைத்த கடவுள் சமூகத்துக்கு போயிடுவேன். அவர்கிட்ட போய் எல்லாத்தையும், என்னுடைய கவலை பாரம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிவிடுவேன், அதோட அமைதியாகிடுவேன். வேறு யார்கிட்டையுமே என்னுடைய கவலைகளை நான் ஷேர் பண்ணுறதே இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக எல்லாமே கடவுளுக்கு தெரியப்படுத்திட்டு அதோடு நான் விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது என்ன மாதிரி நமக்கு யாராவது ப்ரேயர் பண்ண மாட்டாங்களா, நம்முடைய சுமைகளை யாராவது தாங்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த வீடியோவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை என்னுடைய பிரச்சனையாக நினச்சி நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா, வேலைக்கு போகிற பெண்கள் தயவு செய்து வேலையை விட்டு நிற்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்பு தான் முடியலன்னு சொல்லுமே தவிர நம்ம மனசு கண்டிப்பாக ஓட சொல்லும். வேலைக்கு போனால் நமக்கு நிம்மதி கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். நம்முடைய உடம்புல இருக்க எல்லா வலிகளையுமே நம்மளால் மறக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான இடம் நமக்குன்னு ஒரு ஜாப் இருக்கும்போது தான் நம்ம வலிகளை மறக்க முடியும். நீங்கள் சப்போஸ் உங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக, ஏதோ ஒரு காரணத்தால் நீங்கள் வேலையை விட்டு நின்றுட்டிங்கன்னா, உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வீட்டில் உட்காந்து ஃபீல் பண்ண முடியும். வலிக்காத உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், இல்லாத நோயெல்லாம் நமக்கு வந்த மாதிரி இருக்கும். அது மட்டுமா, நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருள் நம்மளை பார்த்து பேசும். கிச்சனுக்குள்ளே போனோம்னா கேஸ் ஸ்டவ் சொல்லும், நீ சும்மா தானே இருக்கிற, நான் அழுக்காக இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தொடச்சி விட அப்படின்னு. நம்ம வீட்டு டைல்ஸ் என்ன தெரியுமா சொல்லும், சும்மா தானே உட்காந்துருக்கிறேன், நான் அழுக்காக இருக்கிறேன்ல, ஒரு மாப் போட்டான்னு அப்படின்னு. அப்போல பாத்ரூம் லெட்டின் எல்லாம் சும்மா இருக்கிறேன்னு நம்மளை பார்த்து பேசிக்கினே இருக்கும். பொழுதினிக்கு நமக்கு வேலை கொடுத்துக்கினே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தயவு செய்து வேலைக்கு போகிற பெண்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலைக்கு போங்க. உங்கள் வலிகளை மறக்க முடியும். உண்மையிலேயே உங்களுக்கு உடம்புல வலி இருக்குன்னு உங்களுடைய அன்பு புருஷங்கிட்ட நீங்கள் போய் சொன்னால், சும்மா தானே வீட்டில் இருந்தால் அப்படி தான் வலிக்கும், அதுக்காகலாம் ஃபீல் பண்ணாத போ அப்படின்வார். உங்கள் மகன்கிட்ட போய் சொன்னால், ஏஜ் ஆகிட்டதில்லம்மா அப்படி தான் இருக்கும். உங்கள் மகள்கிட்ட போய் சொல்வீங்க, என் பொண்ணு கேட்பா அப்படின்ட்டு. அவனே திறமை சொல்வா, வலிக்குதாம்மா இருங்க மருந்து போட்டு வர்றேன் அப்படின்ட்டு ஆசையாக மருந்து போடும்போது என்ன திறமை சொல்வா, அம்மா வயசாகிட்டுதும்மா அப்படி தான் வலிக்கும், ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய்கினே இருப்பாள். உங்கள் நெஜ வலியை உங்கள் குடும்பத்தினர் யாருக்குமே புரியாது. அதனால் வேலைக்கு நீங்கள் போய்கினே இருங்க. வலிகளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையாவது சொல்ல முடியும். வீட்டில் உட்காந்துட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனால் உங்களால் முடிகிற வரைக்கும் ஓடிக்கினே இருங்க. உங்கள் ஓட்டத்தில் ஓடுங்க. உங்கள் ஓட்டத்தில் கண்டிப்பாக ஒரு நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கானவைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடமும் உங்களுடைய ஓட்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தயவு செய்து பெண்கள் யாரும் வீட்டில் இருக்காதீங்க, முடிஞ்ச வரையும் ஓடிக்கினே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்போ தான் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் bless யூ ஆல்.